பெருசா ரியாக்ட் பண்ணல சார். சிஎம் பண்ணோம். நீங்க பேசுற நடவடிக்கை எடுக்கணும். சிஎம் சும்மா இருங்க. நீங்க லாஸ்ட் 5 இயர்ஸ் கிட்டத்தட்ட 40,000 போக்சோ வழக்குகள் பதிவாயிருக்கு. 103 கோடி வந்து அதுக்கு தண்டனை சொல்லியிருக்காங்க. நீங்க சொன்ன அந்த கஸ்டோடியல் டார்ச்சர் டெத்தில் 35 பேர் இறந்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 100ல இருந்து ஒரு 500 பேர் மேற்பட்ட டார்ச்சர் நடந்துருக்காங்க. ஒரு துறை சார்ந்த அமைச்சர் இதுல வந்து ஃபெயிலியரா இல்லையா பாருங்க. நீங்க நாங்க என்ன சொல்றோம்னா விஷயத்தை சொல்லிட்டோம். இந்த கொஸ்டினை அவங்ககிட்ட கேளுங்க, டிஜிபி கிட்ட கேளுங்க, மினிஸ்டர்கிட்ட கேளுங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் சிட்டி எலெக்ஷன் டைம் கூட கிடையாது. அப்போ இந்த குற்றச்சாட்டு முழுக்க அந்த கட்சி சார்ந்த நபர் தான் பண்ணியிருக்காரு. இது முழுக்க ஒரு அரசியல் பின்புலம் இல்லாம நடந்திருக்கு. இல்ல, அரசியல் பின்புலம் ஏன் இல்லைன்னா எந்த அந்த பெரிய நாயகன் அரெஸ்ட் ஆகிறதுக்கு யாருமே அப்போஸ் பண்ணல. எந்த ரெக்கமெண்டேஷன் எதுவுமே வரல. இல்ல வரமாட்டாங்க. இல்ல சார், பாப்பா கேஸ்ல அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலங்கிறது ஒரு பக்கம். ஆனா இதே மாதிரி கேஸ்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதே நான் பார்த்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ். அந்த கேஸ்ல என்னென்ன மாதிரி கிரிமினல்கள் எதிர்பார்த்தாங்க, எவ்வளவு வந்து கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணாங்க, எவ்வளவு பிரச்சனை ஆச்சுன்னு இதனால அதை பண்ணாம இருக்கிறாங்க. ஒருவேளை கவர்மெண்ட் அமைதியா இருக்கு. ஏற்கனவே ஒருவேளை நம்ம இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணோம். செகண்ட் டைம் அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா இன்னும் பெரிய பிரச்சனையாகும். இன்னொன்று எலெக்ஷனுக்காக இந்த நேரத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா நம்மளுடைய ரெகுலேஷன் பாதிக்கப்படும். டீம்லாம் அமைதியா இருந்துச்சுன்னா டிசம்பர் 12 எலெக்ஷனே கிடையாதுங்க. டிசம்பர்லாம் எங்க எலெக்ஷன் இருக்கு சார்? இதுல நாங்க டிசம்பர் பேசிட்டு இருக்கோம். நீங்க எலெக்ஷன் வந்து இல்ல அவர் அண்ணா யூனிவர்சிட்டி போயிட்டாரு. அனௌன்ஸ் பண்ணது எங்க அனௌன்ஸ் பண்ணாங்க? இல்ல அண்ணா யூனிவர்சிட்டி போயிட்டாரு. அண்ணா யூனிவர்சிட்டில தான் அரெஸ்ட் பண்ணி அவன் தண்டனை கொடுத்தாங்க. கொடுத்தாங்க. தண்டனை கொடுத்தாச்சு. எங்களுக்கே ஒரு சந்தேகம் வருது. நியர்பை எலெக்ஷன் இந்த மேட்டர் வெளியே தெரியாம மேல இருக்க அதிகாரிகள் சொல்லி சுமித்ராவை ஏதோ ஸ்டாப் பண்ண மாதிரி தெரியுது. எங்களுக்கே சந்தேகம் வரப்பையா உங்களுக்கு இந்த சந்தேகம்? இல்ல நான் சொல்றேன், தெளிவா சொல்றேன். நான் திருப்பி சொல்றேன். அந்த திமுக ஆள அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அரெஸ்ட் பண்றது எந்த இன்ஃப்ளூயன்ஸும் வரல. இல்ல வரமாட்டாங்க அதுக்கலாம். அப்ப இது இன்ஸ்பெக்டருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடந்த ஒரு குழந்தையின் கொலை, அது தொடர்பான நடவடிக்கை இல்லாததை பற்றி பேசத்தான் நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம். ஒரு குழந்தை, 2.5 வயதுள்ள ஒரு குழந்தை டிசம்பர் 11ஆம் நாள் மரணமடைந்ததாக காவல் நிலையத்துக்கு செய்தி வந்து அந்த குழந்தையின் உடல் மருத்துவ சோதனைக்காக ஆய்வுக்காக, பிணக்கூர் ஆய்வுக்காக மருத்துவக் கல்லூரிக்கு போய் அதனுடைய சான்றிதழை 15ஆம் தேதி அன்றே காவல்துறையின் கைக்கு வந்திருக்கிறது. ஆனால் 19ஆம் தேதி என்று சொல்லுகிறார்கள், டிசம்பர் மாதம். ஆனால் எந்தவித வழக்கும் அதற்கு பதியப்படவில்லை. 170, அதாவது சந்தேக மரணம் என்பதை தவிர வேறு எந்த வழக்கும் அது மேல் பதியப்படவில்லை. அதற்கு பின்னால் அங்கு காவல் நிலையத்தில் ஆய்வாளராக பணியாற்றிய ஆய்வாளர் மாறுதலில் சென்ற பின்னால் அடுத்து வந்த ஆய்வாளர் பிணக்கூர் ஆய்வு செய்த மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் கேட்டிருக்கிறார் என்ன ஆயிற்று அந்த வழக்கு என்று. அதற்கு பின்னால் தான் டிசம்பர் 11 இறந்து 11 இறந்த அந்த குழந்தையை பற்றிய வழக்கை பற்றி மீண்டும் எப்போது அதை கவனத்தில் காவல்துறை எடுத்துக்கொள்ளுகிறது என்றால் 22/2/2026, ஏறத்தாழ 2 மாதம் கழித்து தான் அந்த பிணக்கூர் ஆய்வு அறிக்கையை பார்த்து யார் மீது சந்தேகமோ அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குற்றவாளி என்று சந்தேகிக்கிறவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் அந்த பிணக்கூர் ஆய்வில் பல கடுமையான குற்றங்கள் அதில் இழைக்கப்பட்டதற்கான சான்றுகளை இந்த பிணக்கூர் ஆய்வு சொல்லுகிறது. நாம் யூகிக்கத்தக்க வகையில் அது பாலியல் வல்லுறவுக்கு ஆளானதா என்று சந்தேகிக்கிற அளவில் பல செய்திகள் அதில் புரிந்து கிடக்கிறது. அந்த அறிக்கை வந்து இதுவரை அதன் மீது எந்த நடவடிக்கை இல்லை என்பது ஒரு குற்றச்சாட்டு. இரண்டாவது, அந்த குழந்தை ஒரு பட்டியலினத்தை சார்ந்த குழந்தையும் கூட. ஆனால் குற்றவாளியாக கருதப்படுபவர் பட்டியலினத்தை சார்ந்தவர் அல்லர். அந்த ஆய்வாளர் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை நமக்கு தெரியவில்லை. மீண்டும் அது குறித்து பல வகைகளில் தோழர் பியூஷ் அவர்கள் எல்லாம் போய் மாவட்ட ஆட்சித்தலைவரை,
மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை, உரிய காவல் நிலையத்தில் துணை கண்காணிப்பாளரை எல்லாம் பார்த்தும் கூட எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. அதற்கு பின்னால் மீண்டும் ஒரு முறை மார்ச் 17ஆம் தேதி பெரும் எண்ணிக்கையில் நாங்களெல்லாம் போய் போராட்டம் என்பதைப் போல திரண்டதற்கு பின்னால் தான் மாவட்ட ஆட்சித்தலைவரும் காவல் கண்காணிப்பாளரும் உடன் இருந்து அது குறித்து நாங்கள் விசாரித்து நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார். அதில் என்ன சிறப்பு என்றால், அந்த குழந்தையின் பிறந்த ஊரை சேர்ந்த ஆய்வாளர், அவங்க பெண் ஆய்வாளர் பல முறை இந்த காவல் நிலையத்தின் ஆய்வாளரை அழைத்து வழக்கு என்ன ஆயிற்று கேட்டுக்கொண்டே இருந்திருக்கிறார். இவர் இதுவரை அறிக்கை வரவில்லை, பிணக்கூர் ஆய்வு அறிக்கை வரவில்லை என்று சொல்லிக்கொண்டே இருந்திருக்கிறார். ஆனால் வந்துவிட்ட பின்னாலும் சொல்லிக்கொண்டே இருந்திருக்கிறார். அதையெல்லாம் நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் காவல் கண்காணிப்பிடம் எடுத்து சொன்னதற்கு பின்னால் அப்படி இருக்குமே ஆனால் உடனடியாக நடவடிக்கை எடுப்போம், அந்த ஆய்வாளரை நாங்கள் விசாரிக்கிறோம் என்று சொன்னார்கள். அந்த ஆய்வாளர் எந்த இடத்தில் குற்றம் நிகழ்ந்ததோ அந்த ஆய்வாளரை மட்டுமல்ல, மருத்துவக் கல்லூரி பேராசிரியரிடமும் அவர் தொடர்பு கொண்டு பேசியிருக்கு. அவ்வளோ அக்கறையோடு அவர் பலமுறை விசாரித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. நாங்கள் அப்போது அவரிடம் ஒரு கோரிக்கையை வைத்தோம். இது போக்சா வழக்கென்று எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது பட்டியலினத்தவர் மீதான வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் வழக்காக இருந்தாலும் சரி, உரிய நடவடிக்கை எடுக்காத மீது ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கேள்வி தான் எடுக்கணும். அந்த ஆய்வாளர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? அவங்க மாறுதலில் போயிருக்கிறார்கள், அவ்வளோதான். இதையெல்லாம் சொல்லி அதற்கு பின்னால் பலரிடம் விசாரித்து இன்னொரு காவல் நிலையத்தை சேர்ந்த காவல் ஆய்வாளர்லாம் சொன்னதற்கு பின்னால் அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கார் என்பதால் அவரை சஸ்பெண்ட் செய்திருக்கிறார். இடைக்கால பணி நீக்கம் தானே தவிர வேறு எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. அவர் இழைத்த குற்றத்துக்கு நியாயமாக அவரும் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஏன்னா இது நிகழ்ச்சி நடந்து 3 மாதம் முடிந்துவிட்டது, இப்போ 4வது மாதம். இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. இதற்கு நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரையும் பார்த்து விட்டோம், மாவட்ட கண்காணிப்பையும் பார்த்து சொல்லிவிட்டோம். பல முறை அவர்களை அணுகி பேசியாகிவிட்டது. அது வாட்ஸ்அப் வழியாக செய்திகள் அனுப்பப்பட்டிருக்கிறது. எந்த நடவடிக்கையும் இல்லை. உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய முதல் கோரிக்கை. அந்த ஆய்வாளர் மீது உரிய நடவடிக்கை அல்லது பொறுப்பான அதிகாரி மீது நடவடிக்கை, அவர் கைது செய்யப்பட வேண்டும் எங்கள் கோரிக்கை. அதற்கு பின்னால் நடந்த அதை மூடி மறைப்பதற்காக நடந்த முயற்சிகளை பற்றி தோழர் பியூஷ் மானுஷ் அவர்கள் உங்களிடம் விளக்கங்களை சொல்லுவார். மார்ச் 2ஆம் தேதியிலிருந்து இந்த வழக்கில் நாங்கள் கண்டினியூஸாக போயிட்டே இருக்கோம். எஸ்பி ஆஃபீஸ் போகிறோம், அஞ்சட்டி போனோம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அஞ்சட்டி போலீஸ் ஸ்டேஷன் தான் ரெக்கார்ட் ஆகுது ஸ்டேஷனில். அந்த கிராமத்துக்கு போகிறோம், பல இடத்துக்கு போய்ட்டோம். திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அந்த பாப்பா எந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தாலோ அந்த ஸ்டேஷனுக்கு விசிட் பண்ணிட்டோம். எல்லா தகவலும் கலெக்ட் பண்ணி நியாயம் பிரகாரம் ஒரு பாஸ்கோ வழக்கில் ஒருத்தருக்கு தகவல் தெரிஞ்சால் நீங்கள் அந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா நீங்கள் குற்றவாளியாக நீங்கள் கருதப்படுவீங்க. இந்த அம்மா இன்ஸ்பெக்டர் சுமித்ராங்கிறவங்க, இவங்க லா அப்போல்டிங் ஆஃபீஸர். இந்த அம்மா தான் ஐயோ, இந்த அம்மாவே நடவடிக்கை எடுக்கலன்ட்டு நாங்கள் ப்ரெஷர் போடுறோம். சிஸ்டம் மேலே, அட்மினிஸ்ட்ரேஷன் மேலே ப்ரெஷர் போடுறோம். நடவடிக்கை எடுங்கன்னு கேட்குறோம். இதுக்கு இடையில 20ஆம் தேதி நாங்கள் ஒரு அறிவிக்கிறோம். 20ஆம் தேதி நாங்கள் கலெக்டரேட் வாங்க, கலெக்டரேட் எல்லாமே கிளம்பி போகலாம். இது ஒன்றும் சரிப்பட்டு வர மாட்டேங்குது. எஸ்பியும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாரு, கலெக்டருக்கும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாரு. அந்த இன்ஸ்பெக்டர் பெண்மணி, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் பெண்மணி எங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா, தென்கனி கோட்டை டிஎஸ்பி ஆஃபீஸில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் உறுதியாக அடுத்த நாள் அரெஸ்ட் பண்ணிடுவோம்னாரு. ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வச்சாச்சு. ஸ்டேட்மெண்ட் அந்த அம்மா கொடுத்துருச்சு, அரெஸ்ட் நடக்கலை. ஸோ 20ஆம் தேதி நாங்கள் வரோன்ட்டு அனௌன்ஸ் பண்ணி விட்டோம். ஆனால் 20ஆம் தேதி ஏதோ சிவகுமார், டிகே சிவகுமாரும் சந்திரபாபு நாயுடும் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் வர மாதிரி இருந்தனால அதனால் நாங்களே கைவிட்டோம். அந்த ஆக்ஷனை கைவிட்டோம். சரி, நம்ம கூட்டமாக 1000-500 பேர் போய் சேருவாங்க, சரி வராதுன்னு விட்டோம். 21ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பெஸ்ட் ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ், இந்த இன்ஸ்பெக்டர் சுமித்ராக்காக என்கிட்ட பேசுகிறாங்க. இன்ஸ்பெக்டர் சுமித்ராவும் என்கிட்ட பேசுது. நாங்கள் ஏதோ பார்த்து விடுவோம், நீங்கள் விட்டுருங்க. ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ் பேசும்போது சரி, இன்ஸ்பெக்டர் சுமித்ரா கிட்ட நானும் பேசுகிறேன். என்கிட்ட இப்போ 3 மணி நேரம் 3 ஹவர்ஸ் ரெக்கார்டிங் என்கிட்ட இருக்குது. அவங்க பேசினது வீட்டுக்கு வந்தது. ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர் மட்டும் இல்லை, கிருஷ்ணகிரி ஹிஸ்ட்ரி ஷீட்டரும் வராரு, சேலம் ஹிஸ்ட்ரி ஷீட்டரும் வராரு.
அவங்க பேர் சொல்ல விரும்பலண்ணா, அது டீட்டெயிலாக வந்தால் அப்புறம் சொல்லிக்கலாம். ஆனால் இந்த ஆடியோவில் அந்த அம்மா கிட்ட நான் கேட்குறேன், அனுப்பிச்சு விட்டுட்டாமா? அந்த அம்மா கிட்ட நான் கேட்குறேன், ஏம்மா நீங்கள் ஃபாரன்சிக்ஸ் டாக்டர் ராஜ்குமார் கிட்ட பேசலையான்னு கேட்குறேன். சார் நான் பேசலன்ட்டு ரொம்ப உறுதியாக சொல்லுது. நான் பேசல, அந்த அம்மா இன்ஸ்பெக்டர் லக்ஷ்மி தான் பேசிருச்சுங்குது. திருவண்ணாமலை இன்ஸ்பெக்டர் அந்த அம்மா தான் பேசிருச்சுங்குது. ஏமா அந்த அம்மா பேசுனதுக்கு என்னம்மா கேஸுக்கு சம்மந்தம்? நீங்கள் தான் ஐயோ நீங்கள் தான் பேசணும். அந்த அம்மா தான் எஸ்ஐ மதிவாணன் கிட்டே பேசிருச்சுங்குது. இந்த அம்மா இன்ஸ்பெக்டர், ஒரு எஸ்ஐ கிட்ட, ஒரு மிஸ்டர் எஸ்எஸ்ஐ கிட்ட இந்த அம்மா ஸ்டேஷன்ல இருக்க எஸ்எஸ்ஐ கிட்ட கேட்காதா? யோ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எங்கேயா கேட்காது. ஃபாரன்சிக்ஸ் டாக்டர் ராஜ்குமார் கிட்ட கேட்காது. போஸ்ட்மார்ட்டம் நான் பார்க்கவே இல்லைங்குது. போஸ்ட்மார்ட்டம் பார்த்தா தான் நான் தெரியறதுக்கு இது செக்ஷுவல் கேஸுன்ட்டு, இது நான் பார்த்தா தான் தெரியுங்குது. இது எவ்வளோ பெரிய கூத்து இது. அண்ட் ப்ளஸ் ஒரு இன்ஸ்பெக்டர் தனக்கு வக்காலத்து பேசுறதுக்காக எங்கெங்கிருந்து ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸை பிடிச்சிட்டு வருது பாருங்க. அண்ட் இந்த தகவலை நான் எஸ்பி கிட்ட கொடுக்குறேன். ஐயா இந்த மாதிரி உங்கள் இன்ஸ்பெக்டர், இருந்த இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் ஆன இன்ஸ்பெக்டர் இப்போ ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கிட்ட வருதுங்க ஐயா. ஒப்பீனியன் வரட்டும் பியூஷ்ங்கிறாரு. ஒப்பீனியன் வரட்டும். எவ்வளோ நாள் ஒப்பீனியன் வேணும்? இந்த கேஸில் என்ன ஒப்பீனியன் வேணும்? டிசம்பர் 11 ஒரு குழந்தை இறந்து போகுது. டிசம்பர் 11 12 போஸ்ட்மார்ட்டம் நடக்குது. 15 ஜென்ரேட் ஆயிடுச்சு ரிப்போர்ட்டு. 19 கையெழுத்து வாங்கிட்டாரு கையில். அதுக்கப்புறம் தெளிவாக இருக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல, ரொம்ப தெளிவாக இருக்கு. பல காயம் அந்த குழந்தை உடம்புல. தெளிவாக ஒரு ஆர்டினரி பர்சன் இங்கிலீஷ் கூட கம்மியாக தெரிஞ்சா கூட அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டாங்கன்னா கையில், ஐயோ இது என்ன கொடூரமான சம்பவங்குவாங்க. அந்த கொடூரமான சம்பவத்தை இந்த அம்மா கண்டுக்காம கொல்லாம இன்னும் கூத்து கேளுங்க. இன்னொரு 4 தாட்டி அந்த அம்மா சர்வீஸ்ல இருக்கும் போது அந்த இன்ஸ்பெக்டர் லக்ஷ்மி ஃபோன் பண்ணுது அவங்களுக்கு. ஃபோன் பண்ணி கேட்குது, அம்மா அந்த கேஸ் என்னமாச்சு கேட்குது. ஒரு தாட்டியும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரலங்குது அந்த அம்மா. ஆனால் ஒரு தாட்டியும் அந்த அம்மாவே அங்கெல்லாம் கேட்கல. இந்த அம்மா ரிலீவ் ஆனதுக்கப்புறம் திருப்பி அந்த அம்மா ஃபோன் பண்ணுது. அப்போது ஏமா நான் ரிலீவ் ஆகிட்டேன், அக்யூஸ்டை பிடிச்சிட்டாங்கங்குது. அக்யூஸ்டை பிடிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் எது இல்லாமல் தப்பாயிடுச்சு, நான் பிடிச்சிருக்க வேண்டிய அக்யூஸ்டு அவர் பிடிச்சிட்டாருங்குது. சரி இதெல்லாம் நடந்துருச்சு. மார்ச் 2 இந்த அம்மா சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. அரெஸ்ட் ஏன் பண்ணல? பாஸ்கோ ஆக்ட் எங்கே போகும்? இதே கிருஷ்ணகிரி ஸ்டேஷன், கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு என்சிசி கேம்ப்ல அரெஸ்ட் ஆன நபர் பிரின்சிபலை பிடிச்சி உள்ள போட்டாங்கல்ல. எத்தனை ஸ்கூல்ஸ்ல பிரின்சிபல் கிட்ட தகவல் கொடுத்ததுக்கு அப்புறம், குழந்தைங்க தகவல் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க நடவடிக்கை எடுக்காதனால அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுறாங்கல்ல. போலீஸ் மட்டும் ஸ்பெஷல் சட்டமா? டபுள் தண்டனை வரும் போலீஸ்க்கு. டபுள் தண்டனை. பாஸ்கோ ஆக்ட் ரொம்ப தெளிவா இருக்கு. உங்க கஸ்டடியில் யார் இருந்தாங்கன்னா டபுளா பிடிக்கணுங்கிறாங்க. டபுள் சென்டென்சிங் கொடுக்கணும் உங்க கஸ்டடியில் ஒரு சைல்டு இருந்தா. இது கம்ப்ளீட் பிரேக் டவுன் ஆஃப் லா அண்ட் ஆர்டர். And we are very strongly opposing this. இந்த அட்மினிஸ்ட்ரேஷனோட நடவடிக்கை இருக்குல்ல, நாங்கள் லீகல் ஒப்பீனியனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நாங்கள் அது பண்ணிட்டு இருக்கோம். அன்னைக்கு மிஸ்டர் சுரேஷ், நான், கொளத்தூர் மணினா 3 பேரும் அந்த பாப்பா இருந்தது. விக்டிம் காட்டக்கூடாது, பட் அவங்களும் கலெக்டர் வாக்குறுதி விக்டிம் ஃபேமிலி கிட்ட கொடுக்குறாரு. இன்ஸ்பெக்டர் ஸ்டேட்மெண்ட் வாங்கின உடனே we will arrest her immediatelyங்கிறாரு. ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சு. அடிக்வேட் ப்ரூஃப் கையில் இருக்கு, கில்ட் ப்ரூஃப் கையில் இருக்கு, ஆடியோ ரெக்கார்டிங் கையில் இருக்கு, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தெளிவாக இருக்கு. அந்த டாக்டர் அக்கறை எடுத்து 2வது இன்ஸ்பெக்டர் கிட்ட 2 மாசம் கழிச்சு கேட்கிறாரு, சார் நான் ஒரு பீடியாட்ரிஷியன் டாக்டர் சார், அந்த கேஸ் அந்த குழந்தை மூஞ்சி மறக்க முடியல, அதை கொஞ்சம் பாருங்க ஐயாங்கிறாரு. புது இன்ஸ்பெக்டர் வந்து அது என்ன கேஸ் சார் எனக்கு தெரியல, நான் போய் பார்க்குறேன்ட்டு சிடி ஃபைல் எடுத்து பார்க்குறாரு, அரெஸ்ட் பண்ணுறாரு. அரெஸ்ட் ஆகிட்டான். அந்த ஆள் வந்து டிஎம்கேவோட பிரமுகராக இருக்கிறாங்க. என்ன சார்? யாரு? கவுன்சிலர்லாம் இல்லை, ஏதோ ஒரு டிஎம்கேவோட இளைஞரா, பட் ஆனால் பாலிடிக்ஸ் உள்ள வரல. இளைஞர் அணியில் இருக்காரு. பெரியநாயகம் அலைஸ் கலைஞர், கலைஞர் பேர் வேற வச்சு சுற்றுறான். ஸோ அந்த ஆள் அரெஸ்ட் ஆகிட்டான். ஆனால் 2 மாதம் அரெஸ்ட் ஆகாமல், அது பை சான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை வச்சுக்கோங்க சார். ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை, இது எலெக்ஷன் வந்தது, ரூட்டீன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆகலன்னு அவ்வளோதானா?
இந்த குடும்பம் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்கு. இது இந்த குடும்பத்துக்கு ஒரு சப்போர்ட் என்ன இருக்குன்னா, ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் இவங்களுக்காக ஃபோன் பண்றாங்க இவங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து. எத்தனை குடும்பத்துக்கு அந்த மாதிரி கிடைக்கும்? பை சான்ஸ் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இல்ல, சப்போர்ட் பண்றதுக்கு இல்ல, அப்புறம் ஓப்பனா என்ன த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நான் த்ரெட்டன் பண்றேன்னு சொல்லக்கூடாது, வந்து பேசினாங்க, த்ரெட்டன்லாம் பண்ணல. ஆனா இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது எங்களுக்கு அத்தனை ஹிஸ்டரி இருக்கு, எத்தனை மர்டர் ஹிஸ்டரி இருக்குன்னா அது என்ன அர்த்தம்? என்னதான் பண்றது நான் இப்போ? ஸோ திஸ் இன்ஸ்பெக்டர் சுமித்ரா மஸ்ட் பி அரெஸ்டட் ஆர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கேன் கோ டு ஹெல். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இவ்வளோ ஸ்டாண்டர்ட் கீழே இருக்கும்ட்டு எதிர்பார்க்கல. நம்ம என்ன யூபியா பீகாரா? நீங்க சொல்லக்கூடிய டைம்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் சிட்டி எலெக்ஷன் டைம் கூட கிடையாது. அப்போ இந்த குற்றச்சாட்டு முழுக்க அந்த கட்சி சார்ந்த நபர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ இது முழுக்க ஒரு அரசியல் பின்புலம் இல்லாமல் நடந்திருக்கு. இல்லை, அரசியல் பின்புலம் ஏன் இல்லைன்னா, எந்த அந்த பெரிய நாயகன் அரெஸ்ட் ஆகிறதுக்கு யாருமே அப்போஸ் பண்ணல, எந்த ரெக்கமெண்டேஷன் எதுவுமே வரல. இல்ல வரமாட்டாங்க. இல்ல சார், அவன் பண்றான், அவன் செகண்ட் ஹஸ்பண்ட் ஆஃப் தட் கேர்ள். He is the second husband of the mother of the child. He is not an outsider. Second husband of the child, second father, step father. அல்ல ஸ்டெப் ஃபாதர். ஆமாமா, பயங்கரம் சார். நீங்க அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஆயிடுவீங்க, டென்ஷன் ஆயிடுவீங்க சார். அவன் நான் சொல்லவே கூடாது சார், அது சொல்லவே வேணாம், அவ்வளோ கோர் இருக்கு. நான் கேமரா இல்லாமல் சொல்றேன் உங்களுக்கு. அவ்வளோ ஒரு சார், இட் இல்லாட்டி ஒரே லைன்ல இட் இஸ் த மோஸ்ட் ஹாரிஃபிக் மர்டர் ஆஃப் தமிழ்நாடு வச்சுக்கோங்க. ஒரு 2.5 வயசு குழந்தை எவ்வளோ ஹராஸ் பண்ண முடியும் அவ்வளோ பண்ணியிருக்கான். கடந்த 5 ஆண்டுகளில் போக்சோ கேஸுக்கு மட்டும் தண்டனை தொகையை அரசு கட்டினது கிட்டத்தட்ட 103 கோடிக்கு மேலே. இந்த அரசுடைய எப்படி இருக்கு நீங்களே? யா இல்லை, அரசாங்கமோ இல்லையோ, நம்ம கிரைம் வந்து சார் சொசைட்டி. ஏன் அரசு கேட்கிறோம்னா, காவல்துறைக்கு அமைச்சர் வந்து முதலமைச்சர், அது ஏன் கேஸ் ஒரு காவல்துறை வந்து எடுக்கல, சரியான நடவடிக்கை? அப்சல்யூட்லி அமைச்சர் முதலமைச்சர் சார், அப்சல்யூட்லி மிஸ்டர் ஸ்டாலின் ஹேஸ் டு டேக் அக்கவுண்ட் ஃபார் இட். ஏன்னா இந்த கேஸ் எலெக்ஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடியே மார்ச் 2ஆம் தேதி நாங்கள் ஃபர்ஸ்ட் விசிட் பண்ணுறோம், மார்ச் 3ஆம் தேதி 2வது விசிட் பண்ணுறோம், மார்ச் எவ்வளோனா 17ஆம் தேதி ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டோம், ப்ரெஸ்ஸை கூப்பிட்டாச்சு, ஃபேஸ்புக்கில் போட்டாச்சு, லைவ் போட்டாச்சு, அட்டென்ஷன் எடுத்துகிட்டு போயாச்சு. ரொம்ப தெளிவாக சொல்லிட்டோம், சிஎம் அட்டென்ஷன் தான். நான் ப்ரெஸ்ஸில் சார், நான் ஃபேஸ்புக்கில் போட்டேன், சோஷியல் மீடியாவில் போட்டேன், எல்லா இடத்துல போட்டேன். எனக்கு சோஷியல் மீடியாவில் பார்த்து அந்த இன்ஸ்பெக்டர் என்ன காண்டாக்ட் பண்ணுறாங்க. இங்கே அந்த இன்ஸ்பெக்டர் காண்டாக்ட் பண்ணுறாங்க. மார்ச் 2ஆம் தேதி நாங்கள் எஸ்பி ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறம் தான் மார்ச் 3ஆம் தேதி தான் எங்களை ஸ்டேட்மெண்ட்டை கூப்பிடுறாங்க. பண்ணோம். நீங்க பேசுற நடவடிக்கை எடுக்கணும். சிஎம் சும்மா இருங்க. நீங்க நடவடிக்கை எடுக்கலன்னா எடுக்கட்டும். இது விவாதத்துக்கு இல்ல, நடவடிக்கை எடுக்கணும் கோரிக்கை. என்ன பின்புலம் இருக்கும் கட்சிக்காரங்க? நீங்க திசை திருப்பாதீங்க, நேரடியா விஷயம் இல்ல சார், கட்சிக்காரனை ப்ரொடெக்ட் யாருமே பண்ணல, அது நான் சொல்லிடுறேன். அதுல நான் வந்து இல்ல, நான் சொல்லிடுறேன், கட்சிக்காரனை ப்ரொடெக்ட் பண்ணல, ஆனா போலீஸ் இன்ஸ்பெக்டரை ப்ரொடெக்ட் பண்றாங்க சிஸ்டம். அப்ப நான் ப்ளேம் பண்ணுவேன், ஹோம் மினிஸ்டரும் ப்ளேம் பண்ணுவோம், மிஸ்டர் ஸ்டாலின் தான். we have agreed to it. அதுல ரிப்பிட்டேஷன் இல்ல, ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சு. நாம சொல்லுங்க, இல்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சு. போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ எலெக்ஷன் மோட் ஆஃப் கான்டக்ட் வந்துருச்சு. மார்ச் 2ஆம் தேதி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இன்ஸ்பெக்டர் வாஸ் சஸ்பெண்டட் ஆன் March 2. சஸ்பெண்ட் ஆனது டிபார்ட்மெண்ட் என்கொயரி நடந்து தான் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. she was transferred to சேலம் ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறாங்க. சார்ஜ் எடுத்துக்கிட்டாங்க, அப்புறம் சஸ்பெண்ட் ஆகிட்டாங்க. சஸ்பெண்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ இன்னும் ஆதாரம் கிடைக்குது நம்மளுக்கு, இன்னும் ஆதாரம் சேருது. இப்போ ஆடியோ ரெக்கார்டும் இருக்கு என்கிட்ட, ரொம்ப தெளிவாக இருக்கு. இது அந்த அம்மா சொல்கிற விளக்கம் வந்து நான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே பார்க்கலங்கிறது. இது யார் ஒத்துக்குவாங்க? யார் காதை குத்துறாங்க? நீ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் டாக்டர் அமிச்சிட்டாரு, கையெழுத்து போட்டு வந்தாச்சு, உன் கடமை நீ பார்க்கணும். பார்க்கலனா யூ சஃபர் த கான்சிக்வன்சஸ். அண்ட் இந்த ப்ரெஸ் மீட்டை நாங்கள் கூப்பிட்டது எதுக்கு? மணினா வந்தது எதுக்கு? இங்கே வந்தது கவர்மெண்ட்டை ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு தான். அது ஹூவர் இட் மே பி, அது யார் வேணா இருக்கட்டும், இப்போ எலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும், அர்ச்சனா பட்நாயக்கா இருக்கட்டும், டிஜிபி மாறி இருக்கலாம், ஹூவர் இட் மே பி. நடவடிக்கை எடு. நாங்கள் அன்னைக்கும் கேட்டோம், இன்னைக்கும் கேட்குறோம். எலெக்ஷன் மோட் ஆஃப் கான்டாக்ட் வந்ததுக்கு முன்னாடியே கொளத்தூர் மணியனா தான்
அவர் தோழரோட ஒரு 100 தோழரோட வந்திருந்தாரு. அண்ணா முன்னாடி தான் கலெக்டரும் எஸ்பியும் வாக்குறுதி கொடுத்தாங்க. இன்ஸ்பெக்டர் லக்ஷ்மி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம் சார், நாங்கள் அடுத்த நாள் அரெஸ்ட் பண்ணுறோம்னாரு. இட் இஸ் ஃபெயிலிங்னால தான் வந்திருக்கோம். லாஸ்ட் 5 இயர்ஸ் கிட்டத்தட்ட 40,000 போக்சோ வழக்குகள் பதிவாயிருக்குது. 103 கோடி வந்து அதுக்கு தண்டனை சொல்லியிருக்காங்க. நீங்க சொன்ன அந்த கஸ்டோடியல் டார்ச்சர் டெத்தில் 35 பேர் இறந்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து ஒரு 500 பேர் மேற்பட்ட டார்ச்சர் அனுபவிச்சிருக்காங்க. ஒரு துறை சார்ந்த அமைச்சர் இதுல வந்து ஃபெயிலியரா இல்லையா? பாருங்க, நாங்கள் என்ன சொல்கிறோம்னா விஷயத்தை சொல்லிட்டோம். இந்த கொஸ்டினை அவங்ககிட்ட கேளுங்க, டிஜிபிட்ட கேளுங்க, மினிஸ்டர்கிட்ட கேளுங்க. ஏன் எங்களுக்கு தான் நாங்கள் சொல்ல முடியும். அதெல்லாம் பண்ணிக்கலாம். அது ப்ரெஸ் மீட்டில் சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. நாட் எ டிஸ்கஷன். சார் பொலிட்டிக்கல் சார் என் ஒப்பீனியன் ரொம்ப தெளிவாக இருக்கு சார். பொலிட்டிக்கல் சிஸ்டம் நான் சொல்லிடுறேன். மிஸ்டர் எடப்பாடியாக இருக்கட்டும், மிஸ்டர் எடப்பாடி டைமில் தான் 2016 அடி வாங்கினேன். தூத்துக்குடி சம்பவம் அப்போ தான் நடந்தது. ஜல்லிக்கட்டுக்கு எல்லாத்துக்கும் நல்லா எப்படி அடி விழுந்தது எல்லாமே பார்த்தோம். இது எடப்பாடி டைமில், ஓபிஎஸ் டைமில், அதுக்கப்புறம் இப்போ மிஸ்டர் ஸ்டாலின் டைமில் ரொம்ப கிளியராக இருக்குது. சிஸ்டமில் நிறைய ரிஃபார்ம் வேணும். சிலது ரொம்ப மோசமாக இருக்காங்க, சிலது கம்மி மோசமாக இருக்காங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கம்மி மோசத்தில் வருது. இந்தியா லெவலில் பார்க்கணும். இந்தியா லெவலில் பார்க்கும்போது கம்மி மோசமாக இருக்குது. ஏன்னா இந்தியா லெவலில் ஏன் பார்க்க வேண்டியது இருக்குன்னா, சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் எல்லாமே இங்கே ஒரு நடவடிக்கை எடுத்து அவங்க தான் இன்டர்ஃபியர் பண்ணுறாங்க. ஹை கோர்ட்டில் உடனே ஒரு ஆர்டர் வருது. இப்போ நான் அண்ணாமலை மேலே கேஸ் போட்டிருக்கேன். ட்ரையல் கோர்ட் எனக்கு ஆர்டர் கொடுத்துருச்சு, அக்யூஸ்டுன்னு டிக்ளேர் பண்ணிடுச்சு. 2 நாளில் ஸ்டே கொடுக்குறாங்க. 2 நாளில் ஸ்டே. அக்யூஸ்ட் நம்பர் 1 கெட்டிங் ஸ்டே இமீடியட்லி. சுப்ரீம் கோர்ட் ஆனால் ஹை கோர்ட்டில் திருப்பியும் ஒரு கேஸ் நான் ஜெயிக்கிறேன். ஹை கோர்ட்டுக்கு வந்து திருப்பியும் அந்த கேஸ் ஜெயிச்சேன். இப்போ 2வது 15ஆம் தேதி திரும்பி வரணும். ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கேன் அண்ணாமலை எச் ராஜா மேலே, திருப்பரங்குன்ற இஷ்யூக்கு. எஃப்ஐஆருக்கு போலீஸ் சமன் பண்ணல. இங்கே போலீஸும் தப்பு, இந்த திமுக அரசும் தப்பு. எல்லாம் தப்புல இருக்காங்க. எவ்வளவு கம்மி தப்பு செய்யறாங்க அவ்வளவுதான் பார்க்க வேண்டியது இருக்கு. சொல்றதுலயே நான் கேக்குறேன் சார், லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 6 to 1% இன்க்ரீஸ் ஆன் போக்சோ கேஸ். சார் இட் இஸ் சார் ஒன் மோர் திங் நான் சொல்லிடுறேன். பாஸ்கோ கேसेस எப்பவுமே இருந்திருக்கு. இல்ல ஆன்டி கவர்மெண்ட் ஸ்டேட்மென்ட். அண்ணா பரவாயில்ல அதான் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல நான் சொல்றேன். ஏன் அவ்வளவு கஷ்டப்படுறீங்க? ஏன் சொல்றீங்க? இது என்ன இருக்கு இதுல? அண்ணா நான் சொல்லிடுறேன். No. We are asking what the thing. We are accusing the police officers. We have not taken any action. If we know, Sir, go on, ask the DGP and ask the question to him. Go to the CM and ask the question there. இல்ல சார் நீங்க ஒப்பீட்டளவுல ஏறி அடிச்சு இறங்கிச்சுலாம் இதே சார் நோ ப்ளீஸ் என்னன்னு கேப்பீங்க சார் சொல்லுங்க. என்னன்னு கேப்பீங்க? சொல்லுவோம், அதான் சொல்லுவோம், போய் கேளுங்கன்னு சொல்லுவோம். இதே மாதிரி தான் போராட்டம் நடத்துவோம். என்ன பண்ணுவோம் சார்? இப்போ இந்த இஷ்யூ சார், இந்த இஷ்யூவை யார் ரைஸ் பண்ணியிருக்கோம்? நான் பை சான்ஸ் விசிட் பண்ணல வச்சுக்கோங்க. நான் பை சான்ஸ் விசிட் பண்ணுறேன்னா நிறையா கட்சி இப்போ இந்த வடை சுட்டுருக்கு இந்த கேஸ் வச்சு. விஜய் நான் நினைக்கிறேன் 4-5 தாட்டி இந்த கேஸை மென்ஷன் பண்ணியிருக்கா அப்படி. ஆனால் விஜயோட ஒரு லாயர் டீமு விக்டிம் ஃபேமிலிக்கு வரலையே. வந்தாங்களா? நாங்கள் இருக்கோம், நாங்கள் வந்திருக்கோம், நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம், தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பண்ணுறதுனால தான் அந்த ஆடியோவில் சொல்கிறான், நீங்கள் கமெண்ட் இருங்க. என்னங்கிறான், என்ன நீங்கள் மட்டும் கமெண்ட் இருங்க, நான் மீதி பார்த்துக்கிறேங்கிறான். மீதி பார்த்துக்கிறாங்கன்னா யாரும் வரலையே. அதான் சார். அண்ணா இங்கே ரொம்ப தெளிவாக இருக்கும்னா, ஸ்டேட்டை பார்த்து யார் பொசிஷன் ஆஃப் பார்ட்டி இன் பவரில் இருக்காங்க பார்த்து போராடுறது இல்லை. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் எஃபர்ட்டுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சண்டை போட்டுட்டு இருக்கேன். அது திமுகவாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும். ஆனால் பிரதான விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கும். ரேபிஸ்ட் பார்ட்டி யாரு? ரேப் விக்டிம்ஸ்க்கு பரோல் யார் கொடுக்குறாங்க? கன்விக்டட் ரேபிஸ்ட்க்கு பரோல் யார் கொடுக்குறாங்க? யார் இந்த பிரசிடென்ட்டை செட் பண்றாங்க? எந்தெந்த கோர்ட்ஸ் அதுக்கு வந்து கூட இருக்கு? அது பில்கிஸ் பானு கேஸா இருக்கட்டும், உன்னாவ் கேஸா இருக்கட்டும், குர்மித் ராம் ரஹீம் கேஸா இருக்கட்டும், அடுக்குமாடி அடுக்கிட்டு போயிடலாம். அதுல ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் சொல்றேன், தமிழ்நாடு இன்னும் அவ்வளோ மோசமா இல்லை. இப்போ நேத்து என்ன சார், இன்ஸ்பெக்டர் சுமித்ரா என்கிட்ட பேசும்போது அதுதான் சொல்லுது. எனக்கு என்ன சார் மோட்டிவ் இருக்கும்? அவன் ஒரு வர்த்லெஸ் ஃபெலோ, அவனுக்கு ஒரு பெரிய அரசியல் பெண்களும் இல்லை, அவன் பெரிய பணக்காரனும் இல்லை, நான் ஏன் அவனை வந்து காப்பாற்றணுங்குது.
அது உனக்கு தாமா தெரியும் நீ ஏன் காப்பாத்தினு. ஃபேக்ட் ஆஃப் த மேட்டர் இஸ் தட் டிசம்பர் 11 ஒரு குழந்தை சாவுது. நீ இருக்கிற வரைக்கும் அந்த கேஸே தொடல. நீ போனதுக்கப்புறம் புது இன்ஸ்பெக்டர் வராரு, தகவல் தெரிகிறாரு, அரெஸ்ட் பண்ணுறாரு, ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ் வருது. கொஞ்ச நாள் கழிச்சு நாங்கள் திருப்பியும் போராட்டம் பண்ண அன்னைக்கு அந்த அம்மாவும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. கன்வீன்ஸ் இருந்தது யாருக்கு? அந்த குழந்தையோட அம்மாவுக்கு அவன் செகண்ட் ஹஸ்பண்டோட கன்வீன்ஸ் இருந்தது, அவள் வெளியே சொல்லல. ஸோ அந்த அம்மாவோட மோட்டிவ் அந்த அம்மா தான் முடிவு பண்ணும். அது அலட்சியமாக இருக்கலாம், இல்லை கேஷுவலாக இருக்கலாம். நீ கேஷுவலாக இருந்தால் நீ கிரிமினல் நெக்லிஜென்ஸ் தான் அது. சார் இப்போ நீங்கள் சொல்றதெல்லாம் வச்சு இவ்வளோ நேரம் நீங்கள் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப எங்களுக்கே ஒரு சந்தேகம் வருது. நியர்பை எலெக்ஷன் இந்த மேட்டர் வெளியே தெரியாமல் மேலே இருக்க அதிகாரிகள் சொல்லி சுமித்ராவை ஏதோ ஆஃப் பண்ண மாதிரி தெரியுது. எங்களுக்கே சந்தேகம் வரப்பையா உங்களுக்கு இந்த சந்தேகம்? இல்லை 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 இல்லை, நான் சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன். அந்த திமுக ஆள் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அரெஸ்ட் பண்ணுறது எந்த இன்ஃப்ளூயன்ஸும் வரல. இல்லை வரமாட்டாங்க இருக்கலாம். அப்போ இப்போ இன்ஸ்பெக்டருக்கு நான் திரும்ப சொல்கிறேன்னா, இந்த சிஸ்டத்தில் இந்த அதிகாரிங்களை ரொம்ப இப்போ சார் செந்தில்குமார் எடப்பாடி ஆர்டரில் தான் என்ன அடித்தார் ஜெயிலில், கொலை பண்ண ட்ரை பண்ணார் 2016. இதே ஸ்டாலின் ஆட்சி வந்துச்சு, செந்தில்குமார் என்ன பண்ண முடிஞ்சது? என் கேஸ் நடந்துட்டு இருந்த கேஸு தள்ளுபடி ஆயிடுச்சு. தள்ளுபடியாக என்கிட்ட என்னால் அந்த சிடி வாங்க முடியல. அந்த ஜெயிலில் இருந்த சிடி இருந்ததில்ல, நான் கோர்ட்டில் கேஸை ஜெயிச்சு பெட்டிஷன் போட்டு ஆர்டர்ஸ் வாங்கி அந்த சிடி கோர்ட்டுக்கு வந்துச்சு. அந்த கோர்ட்டை என்கிட்ட சிடி கொடுக்க மாட்டேங்குது இன்னைக்கு. ஏன்னா வெளியே சோஷியல் மீடியாவில் போடுவேன்ல, எல்லாத்துக்கும் தெரிய வரும். பண்ணல. எஸ் சார் பாப்பா கேஸ்ல அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலங்கிறது ஒரு பக்கம். ஆனா இதே மாதிரி கேஸ்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதே நாங்க பார்த்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ். அந்த கேஸ்ல என்னென்ன மாதிரி பின்விளைவுகள் எதிர்பார்த்தாங்க, எவ்வளவு வந்து கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணாங்க, எவ்வளவு பிரச்சனை ஆச்சுன்னு இதனால அதை பண்ணாம இருக்கிறாங்க. ஒருவேளை கவர்மெண்ட் அமைதியா இருக்கு. ஏற்கனவே ஒரு நம்ம இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணோம். செகண்ட் டைம் அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா இன்னும் பெரிய பிரச்சனையாகும். இன்னொரு எலெக்ஷனுக்காக இந்த நேரத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா நம்மளுடைய ரெகுலேஷன் பாதிக்கப்படும். டீம் அமைதியா இருந்துச்சுன்னா டிசம்பர் 12 எலெக்ஷனே கிடையாதுங்க. டிசம்பர்லாம் எங்க எலெக்ஷன் இருக்கு சார்? இதுல நாங்க டிசம்பர் பேசிட்டு இருக்கோம். நீங்க எலெக்ஷன் வந்து ஏப்ரல் இல்ல அவர் அண்ணா யூனிவர்சிட்டி போயிட்டார். அனௌன்ஸ் பண்ணது எங்க இல்ல அனௌன்ஸ் பண்ணல. அண்ணா யூனிவர்சிட்டி போயிட்டார். அண்ணா எலெக்ஷன்ல அத அரெஸ்ட் பண்ணி அவன் தண்டனை கொடுத்தாங்க. கொடுத்தாங்க. எவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளவு இல்ல சார், இதுல என்ன சப்போர்ட் பண்ணாங்க? அது ஆர்குமெண்ட் எதுக்கு போறோம் நாம? இன்னொரு கேஸ்க்கு எடுத்துட்டு போறீங்க அங்க. இத வந்து சார் யார கேக்குறது இப்ப இங்க ஒரு இன்ஜஸ்டிஸ்க்காக வந்திருக்கோம். இந்த இன்ஜஸ்டிஸ்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். டைவர்ட் இத பண்ணிட்டே பத்தி நீங்க எழுதணும்னு நினைச்சா முக்கியமானது வேற வந்து ஏதாவது கமெண்ட் எழுதிட்டு இருப்பீங்க. டிசம்பர் இந்த குடும்பத்துல இருந்து அந்த பாதிக்கப்பட்ட குழந்தையோட தகப்பனார் அவர் வந்து திருவண்ணாமலையில இருக்காரு. திருவண்ணாமலையில இருந்து கிட்டத்தட்ட டிசம்பர் 2 அந்த குழந்தையை கூட்டிட்டு கிருஷ்ணகிரி போயிடுறாங்க. கிருஷ்ணகிரியில இருந்து 7 ஒரு வன்புணர்வு நடக்குது. அதுக்கப்புறம் 9 நடக்குது. அவங்க பக்கத்துல அந்த குழந்தையோட தாயே சேர்ந்து அவங்க போய் ஒரு சின்ன ஒரு கிளினிக்ல ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. குழந்தைக்கு ஃபீவரா இருக்கு அப்படின்னு சொல்லி. திரும்ப 9 அவங்க வீட்டுல ட்ரிப்ஸ் போட்டு இருக்கும்போது, ட்ரிப்ஸ்ல இருக்கும்போது அடுத்த ஒரு வன்புணர்வு நடக்குது. அப்ப நடக்கும்போது அந்த குழந்தை கத்தும் போது அவங்க வாயை பொத்தி அவங்க கொஞ்சம் தடுக்கிறாங்க. அப்படி நடக்கும்போது தான் ஆபரேஷன்ல இறந்து போறதா சொல்றாங்க. இப்படி எல்லாம் வந்து அங்க இதெல்லாம் நடக்கும் போதும் அந்த தாயும் வந்து எடுத்துட்டு போய் காட்டும் போது கீழே எல்லாம் மறைச்சு வெறும் ஃபீவருக்கு மட்டும் மாத்திரை வாங்குற மாதிரி, மருந்து வாங்குற மாதிரி ஒரு இது பண்றாங்க. இதுல எங்க இருந்து அரசாங்கம் வந்து சப்போர்ட் பண்ணிச்சு அதுன்னு சொல்றீங்க, அதை விட்டுருங்க. ஆனாலும் தந்தையா வந்து 11 குழந்தைக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லாம இறந்து போகுது அப்படின்னு தாய் சொல்லிட்டு வச்சிருந்தாங்க. அப்புறம் இவங்க போய் அங்க போய் பார்த்தா குழந்தைய கழுத்து வரைக்கும் ஃபுல்லா மறைச்சிக்கிறாங்க. மறைச்சிக்கிட்டு வாயில மட்டும் இருக்கிற காயத்தை பார்த்து இவங்க கண்டிப்பா போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்ப கூட சுத்தி இருக்கிற கொஞ்சம் அதிகாரிகள்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணுமா வேணாமா இப்படி எல்லாம் பேசுறாங்க. யார் பாதிக்கப்பட்ட குடும்பம் வேணுமா வேணாமான்னு சொல்றதுக்கு முன்னாடியே ஏதாவது ஒண்ணு யோசிச்சு இது போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமே முடிச்சிடலாமான்னு பாக்குறாங்க. அங்க அவ்வளவு பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் நடக்குது. போஸ்ட்மார்ட்டம் நடந்து அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு அந்த ரிப்போர்ட் வருதா இல்லையான்னு தெரியல. ஜனவரி ஃபுல்லா யோசிக்கிறாங்க. எல்லாம் யோசிச்சு கடைசியா வந்து பிப்ரவரி பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு எப்படி இந்த நியூஸ் தெரியுதுன்னா, பிப்ரவரி 26 ஒரு சேனல்ல இருந்து நியூஸ் போடுறாங்க. இப்படி ஒரு பிரமுகர் பெரிய நாயகம்ன்ற ஒருத்தர் அரெஸ்ட் ஆயிருக்காரு, இவரு இளைஞர் அணி தலைவரா, இளைஞர் அணியில ஒரு உறுப்பினரா இருக்காருன்னு ஒரு நியூஸ் வந்து அதை வச்சுதான் இவங்களுக்கே தெரியுது. இங்க யாரும் வந்து போலீஸ் சொல்லியோ இல்லையோ இல்ல. இங்க என்ன பிரச்சனைனா, நம்ம அங்க இருந்து
டிசம்பர்ல நடக்குது, இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்குது, கிருஷ்ணகிரியில போய் இப்படி ஒரு அக்கப்போர் பண்ணிருக்காங்க. எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பிப்ரவரி வரைக்கும் எதுவுமே வெளியே தெரியாம இருக்குன்னா அது எல்லாரும் தான் காரணம். அரசு மட்டும் மறைக்கல, நம்ம பிரஸ்ல எதுவுமே அவங்களுக்கு வெளிச்சமே தெரியல. இப்படி ஒரு விஷயம் நடந்தது யாருக்குமே தெரியல. அதுக்கு மேல இது டிசம்பர்ல நடக்கும் போது எஃப்ஐஆர்ல என்ன போடுறாங்க, 194 பிஎன்எஸ்எஸ் போடுறாங்க. அப்ப சந்தேக மரணம்னு போட்டு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிடைச்சோன்னே அதுல ரேப்பு, அப்புறம் மர்டரு, 18 வயசு கீழங்கிறதுனால பாக்ஸோ, அப்புறம் குடும்பம் வந்து அருந்ததியர் சமூகம்ங்கிறதுனால அதுல வந்து பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் இதெல்லாம் சேர்க்கணும். ஆனா ஒரு எஃப்ஐஆர் எத்தனை தடவை ஆல்டர் பண்ணிருக்காங்க, அப்படியே ஆல்டர் பண்ணிக்கிட்டே போறாங்க. இன்னைக்கு வரைக்கும் சார்ஜ் ஷீட் போடாம இப்படி போயிட்டு இருக்குன்னா இது அது மட்டும் இல்ல, இது இவ்வளவு நடக்கும் போது நீங்க திரும்ப திரும்ப வந்து இது வந்து அரசு தான் காரணமா இன்னொன்னு கேக்குறீங்க. 103 கோடி ரூபாய் வந்துருச்சு இவ்வளவு பாக்ஸோ இல்லைன்னு. நடந்தது டிசம்பர் 11ஆம் தேதி, இன்னையோட 4 மாசம் தாண்டிடுச்சு. விக்டிம் காம்பன்சேஷன் 1 ரூபாய் வரல. அவங்க எவ்வளவு தடவை அலையறாங்க. இன்னைக்கு வந்து ஒரு பெயில் வருது அது தாய்க்கு, அந்த பெயிலுக்கு அப்ஜெக்ஷனுக்கு நீங்க வாங்கன்றாங்க. வாங்கன்னு சொன்னா இங்க இருந்து அவங்க கீழ்பெண்ணாத்தூர்ல இருந்து போறதுக்கு எவ்வளவு தூரம் ஆகும்? குடும்பத்துல இருந்து ஒருத்தரா போக முடியும், 4 பேர் போறாங்க. போயிட்டு வரதுக்கு செலவு இது வரைக்கும் எவ்வளவு தூரம் அலைஞ்சிருப்பாங்க? ஒரு பைசா வரதில்ல. இது எல்லாம் கேட்டா நீங்க டெத் சர்டிபிகேட் வாங்கி கொடுங்க. இவங்க இருக்கிறது கீழ்பெண்ணாத்தூர், போக வேண்டியது அங்க எங்க இறந்தாங்களோ அவங்க ஜூரிஸ்டிக்ஷனுக்கு அலைஞ்சு வெறும் டெத் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு எவ்வளவு அலைய வேண்டியதா இருந்துச்சு. அப்புறம் அதுல ஒரு சின்ன நேம் கரெக்ஷன், இப்படி நிறைய போய்கிட்டு இருக்கிறப்ப இத ஒரு இடமா வச்சுக்கிட்டு இல்ல பிஜேபியா திமுகவான்னு பேசுறத விட இன்ஜஸ்டிஸ் நடக்குது, எல்லாரும் வந்திருக்கோம் இங்க சேர்ந்து. அந்த இன்ஜஸ்டிஸ்க்கு நியாயம் வேணும். இப்ப அந்த நியாயம் 2-3 விதமா வேணும். ஒண்ணு, இதுல யாரு போலீஸ் நடவடிக்கை எடுக்கலையோ யாரா இருந்தாலும் அவங்களுக்கு தண்டனை வேணும். அந்த தண்டனை பாக்ஸோ சட்டத்துல 21ல சொல்றாங்க. அப்புறம் இதுல பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட்ல செக்ஷன் 4ல சொல்றாங்க. அதுல என்ன சொல்லிருக்காங்களோ அதுபடி அரெஸ்ட் பண்ணுங்க. சஸ்பென்ஷன் மட்டும் எப்படி போதும்? அதுதான் கேட்க வந்திருக்கோம்.